இந்த ஆண்டு எப்படி ஒரு ஆட்டம் ஆடுவான்னு சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு? இப்ப நம்ம இந்த சக்தி வந்து பாக்குறதுக்கு வந்து இந்த அளவுக்கு வலுவா இருக்கு, இதுக்கான காரணம் என்ன? இந்த காளை வந்து காங்கேயத்துல எந்த வகையான ரகம்? பாக்குறதுக்கு உடம்பு பிரம்மாண்டமா இருக்குது, யாருமே விடுற அளவுக்கு இல்லாம இருக்கு. ஆனா குழந்தைய பிடிச்ச எனது அமைதியா வந்து இது கும்பாபிஷேகம் வரக்கூடிய நபரா இருக்காரு. அதாவது வந்து காங்கேயங்காளையுடைய சிறப்புகள் என்ன, அதை பத்தி உங்களுடைய கருத்து வந்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அருமையா இருக்கக்கூடிய இந்த சக்தி வந்து என்னென்ன பர்பஸுக்கு பயன்படுத்துறீங்க? இந்த மாட்டுடைய பெயர் என்ன? கோட்டைமேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காளை யாருடைய இது பிரதர்? எருத இடத்துல நம்ம அழகர் வந்து எது மாதிரி ஆட்டம் வந்து ஆடுவாருங்க? அனைவருக்கும் வணக்கம். நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் கற்கலவாடி கிராமம் கோட்டமேடு அருகே இருக்கக்கூடிய ரவிக்குமார் மற்றும் கருணாகரன் சொல்லக்கூடிய இருவர் வந்து ஏறக்குறைய 2 காங்கேயம் காளைகளை வந்து வளர்த்துறாங்க. எப்படி வளர்த்துறாங்க, எது தொடர்பான செய்தி சொல்றாங்கன்னு சொல்லி நாம இந்த வீடியோல பாக்கலாம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம்ண்ணா. சரி, உங்களுடைய பேருங்க? கவின்ண்ணா. சரி, ஓகே. உங்களுடைய ஊர் பேருங்க? கோட்டைமேடுண்ணா. கோட்டைமேடு. சரி, ஓகே. சரி, கோட்டைமேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காளை யாருடைய இது பிரதர்? இது அண்ணாவோடதுண்ணா. அண்ணாவுடைய இது. அண்ணாவுடைய பேருங்க? ரவிக்குமார்ண்ணா. ரவிக்குமார். சரி, ஓகே. நம்ம அண்ணா ரவிக்குமார் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கக்கூடிய இந்த காளை வந்து காங்கேயத்துல எந்த வகையான ரகம்? இதண்ணா காராம்பஸ்ண்ணா. சின்ன வயசுல இருந்து எடுத்து வந்தோம். சரிங்க, இது காங்கேயத்துல வந்து பாத்தீங்கன்னா காராம்பசு காளை. சரி, ஓகே. சரி, இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? கரூர்ல இருந்து. கரூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க. சரி சரி, இந்த காளையுடைய பெயர் என்ன? சின்ன வயசுல இருந்து அன்பா வளர்த்ததுனால அண்ணி வந்து அழகன் பேர் வச்சுட்டாங்கண்ணா. அண்ணி வந்து பாத்தீங்கன்னா அன்பா வளர்த்ததுனால இருக்கு அழகர் அப்படின்னு சொல்லினதே பேர் வந்து சொல்லிருக்காரு. சரி, சரி. நம்ம இந்த அழகர், இந்த அழகர் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது எத்தனை பல்லு? சின்னதா இருக்கும்போதுதான் கண்ணூட்டியே எடுத்துட்டு வந்தீங்க. அதாவது கண்ணூடியில இருந்தே நம்ம வந்து அழகர் வந்து வளர்ந்துட்டு இருக்காரு. சரி, இப்ப நம்ம கட்டுத்தேரில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பல்லு வருது? 4 பல்லுண்ணா. 4 பல்லு. சரி, நம்ம அழகர் வந்து எத்தனை வருஷமா நம்ம கட்டுத்தேரில இருக்காரு? ஒரு 3 இயர்ஸ். 3 வருஷமா இருக்காருங்களா? சரி, ஓகே. சரி, நம்ம அழகர் பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டம், பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்காரு. கொம்பும் சரி, உடம்பும் சரி, நல்ல தோரணையும் சரி, நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நம்ம அழகரை வந்து நீங்க வந்து வளர்த்துறீங்க. அப்படி வளர்த்தும் போது என்னென்ன பர்பஸுக்கு இந்த காளையை வந்து பயன்படுத்துறீங்க? பூச்சிக்குண்ணா. சரிங்க. அப்புறம் எருதாட்டத்துக்கு கொண்டு போவோம். சரிங்க. அப்புறமேட்டு கும்பேசம் இருக்குண்ணா, கும்பேசத்துக்கு கொண்டு போவோம். அதாவது பூச்சிக்கு விடுறீங்க, எருதாடத்தை பயன்படுத்துறீங்க, கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய 3 பர்பஸ்க்கு வந்து நம்ம அழகர் வந்து பயன்படுத்துறீங்க. எருதாடத்துல நம்ம அழகர் வந்து எது மாதிரி ஆட்டம் வந்து ஆடுவாருங்க? யாரும் பார்க்க முடியாத ஒரு மரணாட்டமா தானே ஆடுவாரு. அப்படிங்களா? நல்லா வந்து ஏதாவது ஜம்பிங்கா, துள்ளி குதிச்சா, தாவி குடித்தாருதா, இல்ல எது மாதிரி ஆட்டம்? நீங்க ஒரு ரகம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க களத்துக்கு வந்தா இந்த 4 நீங்க பாக்கலாம்ண்ணா. அப்படிங்களா? களத்துக்கு வந்தா வந்து அவருடைய நிகழ்ச்சி வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது வந்து சரி, நம்ம அழகர் வந்து வீட்டுல எப்படிங்க? வீட்டுல எப்பயுமே அன்பா இருப்பாருண்ணா. ரொம்ப வந்து யாரையும் எதுவும் பண்றது இல்ல. அதெல்லாம் எதுவும் பண்ண. களத்துக்கு போனா நீங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் அதோட ஆட்டம். அந்த அளவுக்கு ஆட்டம் வந்து சிறப்பான ஆட்டம் வந்து ஆடக்கூடியது இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அழகர் வந்து நல்லா வந்து துள்ளி குதித்து அதாவது ஜம்பிங்ல வந்து எகிரி 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 குதிச்சு போறத வந்து வீடியோ எல்லாம் பாத்துருக்கேன். அந்த அளவுக்கு ஆட்டம் வந்து ஆடக்கூடிய நபரா இருக்கு. இவர் எத்தனை களம் போயிருக்காருங்க? ஒரு 4-5 போயிருக்காருண்ணா. இன்னும் போனதுல நம்ம தான் 2025 இனிமேட்டு பாருங்க. சரி, ஓகே பிரதர். அதாவது 2024 ஒரு 4-5 களம் போயிருக்காரு. 2025 ஒரு தரமான சம்பவம் வந்து கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சரி, ஓகே. கும்பாபிஷேகத்துல வந்து எத்தனை வந்து போயிருக்கு பிரதர்? ஒரு 10 போயிருக்குண்ணா. 10 பேருக்கு. சரி, கும்பாபிஷேகத்துல வந்து அமைதியா வந்துருவானுங்களா? ஆனா அதெல்லாம் அமைதியா வந்துருவாங்க. அதெல்லாம் அமைதியா வந்து யாரையும் வந்து முட்டுறது எதுவுமே எதுவும் இல்லைண்ணா. சரி பிரதர். சரி, பூச்சிக்கு வந்து எத்தனை காளைக்கு வந்து பயன்படுத்திருக்கீங்க? ஒரு 2-3 போட்டுருக்குண்ணா. 2-3 காளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த அழகர் வந்து இந்த ஆண்டு 2025 உங்களுக்கு தரமான சம்பவத்தையும் அதிரடியான சம்பவத்தையும் சிறப்பான ஒரு சம்பவத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. சரி, ஓகே பிரதர், தேங்க்யூ. வந்து காளை வந்து பாத்தீங்கன்னா காராம்பசு காளை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 2வது காளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கருமை, நல்லா வந்து திமிரலகும் சரி, உடம்பு சரி இருக்கு. இது காங்கேயத்துல எந்த வகையான ரகம்? காரினா. காரி. காங்கேயத்துல காரி வகையான ரகம். சரி, ஓகே.
சரி, பாக்குறது ரொம்ப அருமையா இருக்காரு. இந்த காளை வந்து யாருடைய இது பிரதர்? இது மாமாவோட இதுண்ணா. மாமா பேர் என்னங்க? கருணாகரன். கருணாகரன், கோட்டைமேட்டில் இருக்கக்கூடிய கருணாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மாடு தான் வந்து இந்த மாடு. சரி, இந்த மாட்டுடைய பெயர் என்ன வருது? சக்தினா. சக்தி. சரி, ஓகே. சக்தின்னு சொல்லி ஏன் வந்து பெயர் வச்சீங்க? இதுவும் சின்ன வயசுல அன்பா வளர்த்தனால சக்தின்னு பேர் வச்சுட்டாங்க அக்கா. சின்ன வயசுல வந்து அன்பா வளர்த்தனால வந்து பாத்தீங்கன்னா சக்தின்னு சொல்லி பேர் வச்சு. சக்தின்னு சொல்லி பேர் வச்சது யாரு? அக்காண்ணா. அக்கா வச்சது. அக்கா வந்து செல்லமா வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்தனால வந்து சக்தின்னு சொல்லி பேர் வந்து வச்சிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம சக்தியை வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? வெள்ளை கோயில்னா. வெள்ளை கோயில், காங்கேயத்துல வந்து வெள்ளை கோயில்னு சொல்லக்கூடிய பகுதியில இருந்து எடுத்துட்டு வந்தீங்க. எடுத்துட்டு வரும்போது எத்தனை பல்லு? சின்னதானா, குட்டி இதுவும் கண்ணுக்குடியில தான். கண்ணாதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதாவது சொல்ல போனா அழகரும் சின்ன கண்ணுல இருந்தா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்தியை வந்து பாத்தீங்கன்னா சின்ன கண்ணா தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரி, ஓகே. சரி, நம்ம சத்தி வந்து நம்ம கட்டுத்தரைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? வந்து இது 4 இயர் இருக்குண்ணா. 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்தி வந்து நம்ம கட்டுத்தரையில இருக்காரு. ஸோ பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அருமையா இருக்கக்கூடிய இந்த சக்தி வந்து என்னென்ன பர்பஸுக்கு பயன்படுத்துறீங்க? அதே தான் பூச்சிக்கு, எருதாட்டத்துக்கு, சரிங்க, கும்பாபிஷேகம். இது 3 பர்பஸ்க்கு. பூச்சிக்கு பயன்படுத்துறீங்க, எருதாட்டத்தை பயன்படுத்துறீங்க, கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய 3 நிகழ்ச்சிக்கு என்னது நம்ம சத்தியை பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியே இருக்கு. சரி, எருதாட்டத்துல நம்ம சத்தி எது மாதிரி ஆட்டம் ஆடுவாருங்க? எப்படின்னா ஒரு டபுள் ஆக்ஷன்னா அப்படியே மேற மாரி ஆடுவாருண்ணா. அப்படிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரிங்க. அதாவது இவரும் வந்து பாத்தீங்கன்னா துள்ளி குதித்து ஆடக்கூடிய ஆட்டங்களா இல்ல ஜம்பிங்கா ரன்னிங்கா? அது அதே தானா. அதேதான். அவரு வந்து அழகர் எப்படி துள்ளி குதித்து ஆடுவாரோ அதே ஆட்டம் தான் இவரும் வந்து நல்லா வந்து துள்ளி குதித்து ஆடக்கூடிய ஆட்டத்தை வந்து ஆடுவாரு. சரி, நம்ம சக்தி வந்து எத்தனை களம் போயிருக்காருங்க? ஒரு 10 12 போயிருக்குண்ணா. 13 மேல வந்து களம் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை மேற்கொண்டிருக்காரு. சரி, ஓகே. நம்ம வந்து கும்பாபிஷேகத்துல எத்தனை வந்து களம் போயிருக்காங்க? கும்பாபிஷேகத்துல ஒரு 20 போயிருக்குண்ணா. 20 பக்கமா வந்து போகக்கூடியதா வந்து மேற்கொள்ளுது. கும்பாபிஷேக சக்தி எப்படிங்க? அன்பா தானே இருப்பாரு. குழந்தைங்க பிடிச்சா கூட எதுவும் பண்ண மாட்டாரு. குழந்தைய பிடிச்சா கூட வந்து எதுவுமே செய்யாத ஒரு அன்பான காளையா இருந்துரு. பாக்குறதுக்கு உடம்பு பிரம்மாண்டமா இருக்குது, யாருமே விடுற அளவுக்கு இல்லாம இருக்கு. ஆனா குழந்தைய பிடிச்சா எனது அமைதியா வந்து இது கும்பாபிஷேகம் வரக்கூடிய நபரா இருக்காரு. பூச்சிக்கு வந்து எத்தனை காளையை வந்து சேர்த்திருக்கீங்க? இது ஒரு 12 போயிருக்குண்ணா. 12க்கு மேல இருக்குங்களா? 12 காளைக்கு பக்கமா வந்து பூச்சிக்கு வந்து சேர்த்துறீங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த சக்தி வந்து பாக்குறதுக்கு வந்து இந்த அளவுக்கு வலுவா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? எந்த அளவுக்கு வந்திருக்காரு? அதுக்கான காரணம் யார் வந்து யார் மூலம் இந்த அளவுக்கு உடம்பு வந்து தயார் செய்யக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பட்டுச்சு? மாமா தானே. மாமா தான் வந்துச்சு. மாமா வந்து என்னென்ன பயன்படுத்தினாரு தெரியுங்களா? மாமாக்கு தானே தெரியும். மாமா கேட்டாதான் தெரியும். அதான் மாமா தான் தயார் செஞ்சிருக்கு. இந்த பிரம்மாண்டமான காரியை தயார் செஞ்சது நம்மளுடைய மாமா வந்து உங்களுடைய மாமா வந்து கருணாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் அது தயார் செஞ்சிருக்காரு. சரி, ஓகே. இந்த ஆண்டு எப்படி ஒரு ஆட்டம் ஆடுவான்னு சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு? எப்பயும் ஒரு மாசான ஒரு ஆட்டமா தானே இருக்கும். சரி, ஓகே. இந்த ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 2024 இருக்கக்கூடிய ஆட்டத்தை விட சிறப்பான ஒரு ஆட்டம், தரமான சம்பவமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெயிட்டிங் ஐ எம் கம்மிங்ன்ற மாதிரி என்னது 2025ல ஒரு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட உடல் வந்து அமைப்பை வந்து தயார் செய்து பாக்குறதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பிரம்மாண்டமா இருக்காரு. பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய சக்தி இந்த வருஷம் வந்து 2025ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை கொடுத்து தரமான சம்பவத்தையும் கொடுத்து கலக்குவாருன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, வந்து இத்தனை நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காளைகளை வந்து பாத்தீங்கன்னா காங்கேயம் காளைகளை வந்து 2 வந்து பராமரிப்பது எங்க ஆட்டத்துக்கு போனாலும் சரி எல்லாரும் வந்து வரக்கூடிய நபரா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதே உங்ககிட்ட ஒரு கேள்வி பிரதர். அதாவது வந்து காங்கேயம் காளையுடைய சிறப்புகள் என்ன? அதை பத்தி உங்களுடைய கருத்து வந்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நாங்க மாட்டையே மனுஷனா பாக்குறோம்னா, மனுஷன் மாடா பாக்குறீங்க, எல்லாம் மனுஷன மாரியே பாருங்க. அதான் அன்பா இருக்கும். அதான் அன்பே சிவம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாட்டை வந்து பாத்தீங்கன்னா மனிதனா பார்க்கக்கூடிய ஒரு நபரா என்ன அப்படிங்கன்னா இந்த காங்கேயங்காலையில வந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியா மேற்கொண்டு இருக்கீங்க. சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்த கோட்டைமேட்டில் சொல்லக்கூடிய கருணாகரன் மற்றும் எனது ரவிக்குமார் சொல்லக்கூடிய 2 காளைகளை வந்து வளர்த்துறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தோரணையா இருக்கக்கூடிய காளைகளா இருக்கு. இந்த காங்கேயம் காளைகளை வந்து பாத்தீங்கன்னா ஏன் வளர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய எல்லா நிகழ்ச்சியும் என்னன்னா காங்கேயம்னு சொல்லக்கூடிய இனத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காங்கேயம்னு சொல்லக்கூடிய இனம் இருந்ததுனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய நாட்டு மாடுன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. அந்த நாட்டு மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தரமான பால் வந்து கிடைச்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டு மாடு, இந்த காங்கேயம்னு சொல்லக்கூடிய இனம் தான். இந்த இனத்துல இருந்து தான் உற்பத்தி செஞ்சு தரமான ஒரு பாலை வந்து கொடுத்ததுனால அந்த பால் குடிக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சத்தான ஒரு நபரா வளரக்கூடிய நிகழ்ச்சியா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு யாருக்குமே வந்து இது போன்ற சத்தான ஒரு பால் வந்து எதுவுமே கிடைக்கல. கண்டிப்பா வந்து நாட்டு மாடுன்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டிலும் வளர்த்தணும். தமிழுடைய பாரம்பரியம் பண்பாட்டை வந்து காப்பாற்றணும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.